ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வின்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஆரி ஒர்க் மெட்டீரியல் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில் தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கில் என்னென்ன மெட்டீரியல் இருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினர், எனக்கு யூடியூப்லேயே வந்துட்டு ஃப்ரீ கிளாஸஸில் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆரி ஒர்க்கில் வந்துட்டு நம்ம ஃப்ரேம் அண்ட் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஃப்ரேம் வந்து மினி சைஸஸில் இருக்குது. நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி குட்டி ஃப்ரேம்லேருந்து பெரிய ஃப்ரேம் வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு வந்து 18 இன்ச் ஃப்ரேம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அந்த 18 இன்ச்சுங்கிறத நான் எப்படி சொல்கிறேங்கிறத நான் வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பல விதமான ஸ்டாண்ட்ஸ் வந்து இப்போ உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவைலபிளாக இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து ஆரி காட் அப்படிங்கிறதுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணுங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அந்தந்த ஒர்க் பண்ணுறப்போ வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 18 இன்ச்சு ஃப்ரேமு. இது வந்து 2 ரிங்காக இருக்கும். இது வந்து அவுட்டர் ரிங்கு அண்டு கீழே இருக்கிறது வந்து இன்னர் ரிங். இந்த இன்னர் ரிங்கில் நம்ம இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணும்போது நமக்கு 18 இன்ச் இல்லைனா 18 இன்ச்சோட ஒரு கோடு அதிகமாக வரும். இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அளந்து காமிக்கிறேன். நார்மலாக நீங்கள் இந்த ரிங் வாங்கணும் அப்படின்னா ஷாப்ஸில் போயிட்டு 18 இன்ச் எனக்கு ஆரி ஃப்ரேம் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அங்கே போய் நம்ம அளந்துட்டுலாம் இருக்க முடியாதுல்ல, அதுக்காக சொன்னேன். அதுக்கப்புறம் இது வந்து அதோட ஸ்டாண்டு, அந்த 18 இன்ச்சுக்கு உள்ள ஸ்டாண்டு நீங்கள் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற கிளாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்ளின் கிளாத்துங்கிறது தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீங்கள் பிகினர் லெவலாக இருக்கும் பொழுது ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணுறப்ப இந்த கிளாத் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் நீடில்ஸ். இதில் 2 டைப் ஆஃப் நீடில்ஸ் இருக்குது. ஒன்று வந்து தூலிப்புங்கிற பிராண்டோட நீடில்ஸ், இன்னொன்று வந்து அயன் நீடில். ஃபஸ்ட்டு தூலிப் நீடில் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம 14, 13, 23 அண்டு 24 சைஸ் நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த 13ம் 14ம் வந்து நம்ம த்ரெட் ஒர்க்கு, ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போடுறது, சம்டைம்ஸ் சில்க் த்ரெட் ஒர்க் எல்லாமே இதில் தான் பண்ணுவோம். 23ங்கிறதுல வந்து பீட் ஒர்க் பண்ணுறதுக்காக தான். அண்ட் வந்து 24 வந்து ரொம்பவே மெல்லிஸாக இருக்கும். ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த 24 நீடில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ துலிப் பிராண்டை பொறுத்தளவுக்கு நம்ம 4 இந்த நீடில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று கம்பேர் பண்ணும்பொழுது அந்த ஹூக் வந்து சின்னதாக இருக்கும், அதில் வந்து பெருசாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அயன் நீடில். இந்த 3 அயன் நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் ப்ராக்டிஸை பொறுத்து உங்களுக்கு எந்த நீடில் ஈஸியாக இருக்கோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஷூவிங் த்ரெட்டும் ஹேண்ட் நீடிலும். ஷூவிங் த்ரெட் வந்து இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த பிராண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக நீங்கள் பீட் ஒர்க் பண்ணும்பொழுது ஷூவிங் த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஒர்க் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்லாவுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹேண்ட் நீடில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அண்டு வந்துட்டு இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வந்து நம்பர் 5, 6, 7, 9, 10 இந்த 5 நீடிலுமே வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு, புல்லியன் நாட்டு இதெல்லாம் போடுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டு. இதில் வந்து 2 பிராண்ட் இருக்குது. ஒன்று வந்து தயால்ஜிங்கிற பிராண்ட், இன்னொன்று A1 மம்தாங்கிற பிராண்டு. A1 மம்தாவை கம்பேர் பண்ணும்போது தயால்ஜி வந்து ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் ஹை ரேஞ்சாக தான் இருக்கும். இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. கோல்டன் மட்டும் இல்லாத சில்வர் ஷேடு, காப்பர் ஷேடு, கலரு இப்படின்னு சொல்லி நிறையவே இருக்குது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா A1 மம்தா பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து தயால்ஜியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட். சில்க் த்ரெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டபுள் பெல்லுங்கிற பிராண்ட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்ணை மூடிக்கிட்டு இந்த பிராண்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி டபுள் பெல் கிடைக்கலன்னா நான் இப்போ காட்டுற இந்த பெல்லுங்கிற பிராண்ட் இருந்துச்சுனாலும் வாங்கிக்கோங்க. இது 2 தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். மற்ற பிராண்ட்ஸுமே இருக்குது, நான் அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் டபுள் பெல் இல்லைனா பெல் இந்த 2 பிராண்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ஒரு சில ஷேட்ஸ் வந்து டபுள் பெல்லில் கிடைக்கும், முக்கால்வாசி இது வந்து பெல்லில் தான் கிடைக்கும். ஆனால் பெல்லுங்கிற பிராண்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சுகர் பீட்ஸு. நீங்கள் இப்போ தான் நீங்கள் வந்து ஆரி ஒர்க்குள்ளேயே வரீங்க, ஃபஸ்ட்டே என்னால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து 20 ருப்பீஸ் தான் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஒர்க்கு, ஏன்னா சுகர் பீட் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம்ல, அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த மாதிரி பேக்கெட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். சுகர் பீட் வந்து என்ன பிராண்ட் வாங்கணும்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இதில் வந்து என்ன பிராண்ட் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன்.
இதில் வந்து 2 பிராண்ட் இருக்குது. ஒரு பிராண்டோட பேர் வந்து ஏ ஸ்டார் சுகர் பீடுன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ப்ரிசர்வ் சுகர் பீடுன்னு சொல்லுவோம். இந்த ஏ ஸ்டாரை கம்பேர் பண்ணும்போது ப்ரிசர்வ் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் ஹையாக இருக்கும். மற்றபடி குவாலிட்டி ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். இந்த பிராண்ட் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க பிராண்ட் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் இந்த 2 பிராண்டும் நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்க்குறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கு. அதனால தான் இந்த 2 பிராண்டை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ப்ரைஸ் வைஸ் வந்து ப்ரிசர்வை கம்பேர் பண்ணும்போது ஏ ஸ்டார் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது வந்து கலர் சுகர் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே நான் வந்து இந்த 20 ருபீஸ் பேக்கெட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் பிகினராக இருக்கும் பொழுது இந்த மாதிரி 20 ருபீஸ் பேக்கெட்ஸ் வாங்கும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே பட்ஜெட் வைஸ் நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து கிளாஸி ஃபினிஷு, மேட் ஃபினிஷு இந்த மாதிரி சுகர் பீட்ஸுமே நம்ம மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த கர்தானா ஹாஃப் பீடை பற்றி பார்க்க போகிறோம். ஹாஃப் பீட் பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும். ஹாஃபாக இருக்கும் அந்த பீடு. இதையுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அண்டு இன்னொன்று வந்து டியூப் பீட் அப்படின்னு சொல்லுவோம். டியூப் பீடுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஹாஃபாக இருக்கிறது தான் வந்து நம்ம அந்த கர்தானா பீட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துலேயுமே நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது கலர்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து லாங் டியூப், அந்த ஹாஃப் டியூப் மாதிரியே இது லாங் டியூப் பீடு. இது வந்து அந்த ப்ரூச்சஸ் ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஞ்ச் ஆஃப் பீட்ஸு. நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருக்கீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 4 mm சைஸ் வந்து பஞ்ச் ஆஃப் பீட்ஸு உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு அதுக்கு உள்ள சைஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சைஸ் பார்த்தாலே தெரியும். இது 4 mm. நெக்ஸ்ட்டு வந்து 3 mm சைஸ் பீடு பாருங்கள். இதுதான் 3 mm சைஸ் பீடு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பக்கத்தில் வச்சு பார்க்குறப்ப தான் தெரியும் அதோட சைஸ் டிஃப்ரென்ஸு. இது வந்து அதுக்கு அடுத்த சைஸு. நீங்கள் எல்லாமே இவ்வளோ பண்டிலாக வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரே ஒரு பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் கூட வாங்கிக்கலாம். அண்டு இது வந்து ஹாஃப் பீட்ஸ். இந்த பீட் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பீட் மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுலேயுமே காப்பர் ஷேடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. சில்வர் ஷேடு இருக்குது. கலர் பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இதுதான் இதோட கலர் பஞ்ச் ஆஃப் பீட்ஸு. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து இமேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி கலர் பீட் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் வந்து பிஎல் பஞ்ச் ஆஃப் பீட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இதுதான் பிஎல், அதாவது அந்த ஒயிட் கலர் பீடு இருக்கும்ல, அந்த ஒயிட் கலர் பீடில் உள்ள பஞ்ச் ஆஃப் பீட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராப் பீடும் வீட் பீடும். இதான் ட்ராப் பீட்லேயுமே நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் சைஸுமே வந்து வேரி ஆகிருக்கு. அண்ட் இது வந்து வீட் பீடு. நான் வந்து ஒரு சைஸ் காமிக்கிறேன்னு இதோட சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது, அந்த மாதிரி கலருமே இருக்குது. இப்போ நிறைய அவைலபிள் இருக்குது. இப்போ இது அப்படியே தான் பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைலான் த்ரெட் வந்து மோஸ்ட்லி வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், ரெஃபருமே பண்ண மாட்டேன். பட் நிறைய பேர் வந்து நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. நைலான் த்ரெட்டுங்கிறதுமே இருக்குது, ஆனால் நீங்கள் ஷூவிங் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குந்தன் ஸ்டோனில் வந்து திலகம் ஷேப்பு, ஐ ஷேப்பு, அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்புன்னு நிறையா இருக்குது. இப்போ நான் காமிக்கிறது திலகம் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக உள்ள சைஸு. இது அதுக்கு அடுத்தது, அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த சைஸுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கோல்டன் கலரு, அதுக்கப்புறம் சில்வர் கலரு, இந்த மாதிரி உள்ளதுமே அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு 20 ருபீஸ் பேக்கெட்டில் கிடைக்கும். ஆனால் நான் இப்போ காட்டுறதுலாம் வந்து நம்ம கிராம் கணக்கில் வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு 150, 200 இந்த மாதிரி ரேஞ்ச் வரும். ஸோ இந்த குந்தன் ஸ்டோர்லேயே 2 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு அதில் ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டிச்சஸ் அது நகராமல் இருக்கிறதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 விதமானதுமே இருக்குது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அதே மாதிரியே ரவுண்ட் ஸ்டோன்லேயுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. அதுலேயுமே ஹோல் வச்ச ஸ்டோன்ஸுமே அவைலபிள் இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயுமே இருக்குது. இந்த குந்தன் ஸ்டோனு ட்ரையாங்கிள் ஷேப் இந்த மாதிரி ஷேப்ஸ்லேயுமே இருக்குது. அதுவுமே ஹோல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற மாதிரி உள்ளதுமே இருக்குது. இதுதான் இந்த குந்தன் ஸ்டோன் பற்றின விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த குந்தன் ஸ்டோன்லேயே வந்துட்டு ரெயின்போ, இப்போ இந்த ரெயின்போங்கிறது கொஞ்சம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி மல்டி கலர்ஸ் உள்ள ஸ்டோன்ஸுமே அவைலபிள் இருக்குது. பாருங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கு. ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப மின்னிக்கிட்டு இருக்கிற மாரி இருக்குன்னா, அது இந்த சீக்வன்ஸ் தான். இது வந்து ஃபேட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயுமே நெறைய கலர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் ஷேப்பில் உள்ள சீக்வன்ஸு. அதுக்கப்புறம் வந்து கப் ஷேப்பில் உள்ள சீக்வன்ஸ். பாருங்கள், கப் ஷேப்பில் உள்ளது வந்து அந்த கப் மாரி இருக்கும். ஒரு மாடலுக்கு கப் மாதிரியே இருக்கும். இதுலேயும் நிறைய அவைலபிள் கலர்ஸ் இருக்குது. அண்ட் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும் இதை நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது. இதுலேயுமே கலர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஐ ஷேப் சீக்வன்ஸ் ஆல்சோ வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே நான் நெட்டில் தான் பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஜர்கான் ஸ்டோன் அண்டு ஜர்கான் பேஸு. இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் உள்ள அந்த பேஸு, ஆனால் அதுக்குள்ள ஸ்டோனு. இதுலேயுமே நிறைய ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரவுண்ட் ஷேப் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேப் உள்ள பேஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷேப்பில் உள்ள அந்த சக்ரி ஆர் அந்த பேஸு. பாருங்கள், இது எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திலகம் ஷேப்பில் உள்ள அந்த பேஸு. அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி காயின் அண்டு லக்ஷ்மி பெண்டன்ட்டு இதுவுமே இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிப்பன் அண்டு பைப்பிங் த்ரெட்டு. இந்த ரிப்பன் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ரிப்பன் எம்ப்ராய்ட்ரிலாம் பண்ணுவோம். பைப்பிங் த்ரெட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த லோடிங் ஸ்டிச்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது இந்த பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இதில் நிறைய சைஸஸ் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து மிரர்லேயுமே வந்து இது ரவுண்ட் ஷேப் மிரரு. இதுலேயுமே வந்து எக்கச்சக்கமான ஷேப்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின்லேயுமே வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லைனா 1 மீட்டர் 2 மீட்டர் சொல்லி கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே கோல்டன் கலர், சில்வர் கலரு, காப்பர் கலரு, அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டி ஷேடு, அதுக்கப்புறம் வந்து மெனி கலர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. உங்களோட ப்ளவுஸ் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் ஸ்டோன் செயினை வந்து கஸ்டமைஸாக பண்ணிக்க முடியும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பால் செயின் அண்டு அந்த பியல் செயின் இந்த மாதிரி உள்ளதுமே இப்போ மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பால் செயினுங்கிறதுலாம் வந்து அந்த ப்ளவுஸ்லேயே ஒர்க் பண்ணுவாங்கள்ல, ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் அதுக்குள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோ பீட்ஸ். நிறைய பேருக்கு தெரியும், இது ஸ்டிச்லாம் பண்ண முடியாது. கம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வந்துட்டு அந்த ஒர்க்கை பண்ணுறது தான் இந்த மைக்ரோ பீட்ஸு. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கிறிஸ்டல் ஹேங்கிங். இப்போ இது ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, இந்த ஹேங்கிங் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் டிசைன்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து எப்போதும் போல் உள்ள அந்த டேப்லெட் பீட்ஸ் ஆர் ஹேங்கிங்ஸு. இதெல்லாமே ஒரு பேக்கெட் வந்து 200 அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க. நான் வாங்குறப்ப எனக்கு வந்து 200 ருப்பீஸ் இந்த டேப்லெட் பீட்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேடாக கூட இந்த டேப்லெட் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஹேங்கிங்ஸ் வந்திருக்கு. இது மீட்டர் எவ்வளோன்னு தெரியல, நான் 1 மீட்டர் போல் வாங்கியிருந்தேன். ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு, இது மாதிரி ரெடிமேடு ஸ்டைல் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஹேங்கர் த்ரெட்டு. இது வந்து இந்த ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி பண்ணுவோம்ல, அதுக்குள்ள த்ரெட்டு. இதுவுமே நம்ம ஏதாவது ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், அதனால் இதுவுமே இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டேசல் எதுக்குன்னா, நம்ம ஆரி ஒர்க்கில் வந்துட்டு நம்ம அந்த ஒர்க் பண்ணி டேசல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை திலகம் ஷேப்லேயோ பண்ணிவிட்டு கீழே ஹேங்கிங்ஸ்க்காக இந்த ஒரு சில்க் த்ரெட் ஹேங்கிங்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா சாதி அப்படின்னு சொல்லுவோம், இது ஒரு டைப்பு ஜர்தோசியில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜர்தோசியோட நேம் பார்த்திங்கன்னா ப்ளைன் நக்ஷி அப்படின்னு சொல்லுவோம். இது ப்ளைனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கட்டிங் நக்ஷின்னு சொல்லுவோம். நம்ம கட்டிங் நக்ஷிங்கிறது அதிகமாக அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஆனால் இது இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ள ஜர்தோசியோட நேம் பார்த்திங்கன்னா கோரா அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஜென்ரலான நேம் தான் ஜர்தோசின்னு சொல்கிறோம். அதுலேயுமே எக்கச்சக்கமான டைப்ஸ் இருக்குது. நார்மலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி 20 ருப்பீஸ் பேக்கெட்ஸாகவும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி பண்டலாக கூட வாங்கிக்கலாம். இதுலேயுமே நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களோட ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜர்தோசி கலரை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோனை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு டூலு. நார்மலாக கம் வந்து ஒட்டிட்டு நம்ம கை யூஸ் பண்ணாமல் இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டோனை வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுவுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருக்க இந்த க்ளூ பென்னு. இந்த பென் யூஸ் பண்ணியுமே நம்ம ஈஸியாக வந்து ஸ்டோனை வந்து ஒட்டிக்க முடியும். நார்மலாக அந்த பேடில் உள்ள அந்த கம் மாதிரி உள்ளதை லைட்டாக இந்த பென்னில் எடுத்துட்டு எங்கே ஒட்டணுமோ அந்த ஸ்டோன் மேலே வச்சு நம்ம ஒட்டி விட்டுற வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற கம் ஆர் க்ளூ. இதில் வந்து நம்ம 2 டைப் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா B7000 க்ளூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபெவிக்ரைல்னு ஒரு இது இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஆரி ஒர்க் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோனு. இதை தான் வந்து நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன்னு சொல்லுவோம். இது நிறைய ஷேப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நம்ம ஒர்க் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டிச்லாம் பண்ண முடியாது. நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீடோ இல்லை சர்தோசியோ ஏதோ ஒன்று கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இதில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஸ்கொயரு, அதுக்கப்புறம் ரவுண்டு, ஐ ஷேப்பு, திலகமு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேப்ஸ் இருக்குது. டைமண்ட் ஷேப் கூட அவைலபிளாக இருக்குது. இதில் கலர்ஸுமே நிறையா அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப் உள்ளது நிறையாவே அவைலபிள் இருக்குது. அண்ட் கலருமே வந்து எக்கச்சக்கமான கலர் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஹாஃப் மூன் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோனு, அந்த பேங்கிள்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் ஸ்டோனு. இந்த கிறிஸ்டல் ஸ்டோனுமே வந்து நம்ம நிறைய ப்ளவுஸ் டிசைனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இதுவுமே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து கட்டர். நீங்கள் இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டர் வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம த்ரெட் கட் பண்ணுறதுக்கு, சரி த்ரெட் கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கட்டர் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எரேசபிள் பென்னு. இந்த பென் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளாத்துலேயோ இல்லை எதுலேயோ நார்மலாக நம்ம வந்துட்டு இதை மார்க் பண்ணிவிட்டு வாட்டர் வச்சு இதை ரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின்ஸ். நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறப்ப அது நகராமல் இருக்கிறதுக்காக இந்த பின் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, ரவுண்ட் ஃப்ரேம், அதில் வந்து அந்த இன்னர் ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம வந்து இந்த நாடாவோ இல்லை இந்த மாதிரி பேப்பர் டேப்போ ஒட்டி நம்ம பண்ணுறப்ப நம்மளோட கிளாத்தை வந்து அது டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் பென்சிலு. நான் வந்து அப்சரா பிராண்டோடது எடுத்திருக்கேன். இது வந்து ஒயிட் கலர் பென்சிலு. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத்தில் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் பென்சில்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே அப்சராவோட பிராண்டோடது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஷீட் அண்ட் ட்ரேசிங் பேப்பர். இந்த கார்பன் ஷீட் வந்து 3 தான் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வந்து எல்லோ கார்பனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் கார்பன், இன்னொன்று ப்ளூ கார்பன். நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ஒயிட் கார்பன் தான் யூஸ் பண்ணுவோம். ரேராக வந்து எல்லோ கார்பன் யூஸ் பண்ணுவோம், தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஷீட்டு. இது வந்து ட்ரேசிங் பேப்பர் ஆர் வந்து பட்டர் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரேசிங் ஷீட்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு கார்பன் ஷீட் மேலே வச்சு நம்ம அந்த இதை வந்து ட்ரேஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து அந்த பீட்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது அதில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த பவுச்சு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்ச் டேப்புங்கிறது பெரிய விஷயம். நம்ம ப்ளவுஸை வந்து அளந்து கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத வந்து இது பண்ணுறதுக்காக நம்ம இந்த இன்ச் டேப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆரி ஒர்க்கை பொறுத்தளவுக்கு இன்ச் டேப்புமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நெட் ஃபேப்ரிக்கு. இந்த நெட் ஃபேப்ரிக்குமே இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதுவுமே வந்துட்டு நம்ம ஒரு 1/2 மீட்டரோ அதில் அந்த மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம். இப்போ நான் காமிச்ச எல்லா மெட்டீரியல்ஸுமே ஓரளவுக்கு நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு மெட்டீரியல்ஸ். இது இல்லாத இன்னுமே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் பற்றின ஒரு நாலேஜ் அண்ட் அதை பற்றின நேம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது இல்லாமல் இன்னுமே நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த மெட்டீரியல்ஸ் இருந்தாலே நம்ம ஆரி ஒர்க்கில் வந்து எல்லா ஸ்டிச்சஸையுமே கவர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இதில் நான் காமிச்சிருந்த இதில் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மெட்டீரியல்ஸ் ஏதாவது விட்டு போயிருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோவை வந்து கண்டிப்பாக பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.